தனியாக ஒரு துறையை உருவாக்கி அது என்னை போன்ற சாதாரண சாமானிய மக்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவருடைய அறிவுரையின் பேரில் தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மையினருடைய பாதுகாப்பான நலனில் அக்கறை உள்ள ஒரு ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் செய்து வருகிறோம். பள்ளிவாசல்களானாலும் தர்காக்களானாலும் அடக்கஸ்தலமானாலும் தேவாலயங்களானாலும் அவர்களுடைய அடக்கஸ்தலமானாலும் அந்த பணிகளுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு மராமத்து செய்கின்ற பணிக்காக நிதி உதவியும் அளித்து வருகிறோம். இது சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த பணிகள். அது தேவாலய பணி புரிபவர்களுக்கு இப்போது ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் நலவாரியம் அமைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களை நாம் வழங்கி வருகிறோம். ஏழை பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக தையல் இயந்திரம் கொடுக்கின்ற பணியாக இருந்தாலும் மகளிர் முஸ்லீம் உதவும் சங்கம் ₹1 மக்கள் பங்களிப்பு என்று சொன்னால் ₹2 அரசாங்கம் வழங்குகிற திட்டம். அதில் அதிகபட்சமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ₹10 லட்சம் மக்களுடைய பங்களிப்பும் அரசாங்கத்துடைய ₹20 லட்சம் பங்களிப்புகளும் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழங்கப்படுகிறது. முஸ்லீம் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் என்ற அடிப்படையில் இலங்கை வாழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு 2 கட்டங்களாக முதலில் 3551 வீடுகளும், இரண்டாவது கட்டமாக 3953 வீடுகளும் வழங்கப்பட்டு உள்ளது. 2 கட்டங்களுக்கும் சுமார் ₹400 கோடி நிதி உதவீடு செய்து முதல் கட்டம் பணிகளை வேலூரிலே மாண்புமிகு முதலமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு முதலமைச்சரே வந்து வீடுகளை திறந்து வைத்தார். இரண்டாவது கட்ட பணிக்கு இப்பொழுது வீடுகள் ஒதுக்கப்பட்டு நிதியினை எல்லா மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த பணிகளில் சில முகாம்களில் அந்த பணிகள் சில தொய்வு ஏற்பட்டு அது அறகுறையாக இருந்ததை நிவர்த்தி செய்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவித்தல் செய்து அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடைய உதவியோடு அந்த பணிகளும் இப்பொழுது திறந்து வைக்கிறோம். நேற்றைக்கு தூத்துக்குடியிலும் விருதுநகரிலும் அங்கே வீடுகள் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வீடுகள் திறந்து வைக்கின்ற பணி. அது மட்டுமல்ல, இலங்கை வாழ் மக்களுக்கு 106 முகாம்களில் இருக்கின்ற 20,000 குடும்பங்களுக்கும் 60,000 மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இதையும் கடந்து இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் ₹184 கோடி மதிப்பீட்டில் அரிசி, பால் பவுடர், மருந்துகள் 3 கப்பல்களில் சென்னையிலிருந்து முதலமைச்சரே துவக்கி வைத்தார். நான் உடன் இருந்தேன். 2 கப்பல்கள் தூத்துக்குடியிலிருந்து துவக்கி அந்த பொருட்களை ஒப்படைத்தார்கள். எனவே மனித நேயத்தோடு அனைத்து மக்களும் நம்மளை சார்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இலங்கை தமிழர்களை தொப்புள் கொடி உறவு என்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கின்ற இல்லங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே இருந்த பேர் அகதிகள் முகாம், அந்த அகதிகள் என்ற வார்த்தையை எடுத்துட்டு மறுவாழ்வு முகாம், நான் இருக்கிறேன் உடன் பிறந்த சகோதரனாக என்ற ஒரு பெருமையோடு சொல்லி கடல்தான் நம்மளை பிரித்து இருக்கிறது, தமிழ் என்கிற உள்ளம் உணர்வு நம்மளை இணைக்கும் என்பதை உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்காக இன்றைக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த அறிவுரையின் பேரில் தான் எங்களுடைய குடியுரிமையை கேட்பதற்காக தான் சட்டமன்றத்திலே நாம் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ளோம். அதில் முதல் கட்டமாக இலங்கையிலே இருக்கிற அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கை கூர்ந்து பார்த்து இந்த உரிமைகளெல்லாம் முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நம் இலங்கை மக்களுக்கு நாம் குடியுரிமை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துவிடுமோ என்று சொல்லி சென்ற மாதம் இலங்கை தூதரகத்தில் இருந்து கவர்னரும் நானும் கலந்து கொண்டு முதலாக இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு 200 பேரை தேர்வு செய்து அந்த இலங்கை அரசாங்கம் கொடுக்கப்பட்ட குடியுரிமை மூலமாக பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. அதையும் மீண்டும் தமிழகத்தின் சார்பாக
அங்கே முதல் கட்டமாக வந்தவர்களுக்கு அந்த உரிமைகள் வழங்குவதற்காக ஒரு குழுவை அமைச்சு சட்ட அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் சட்டக்குழு ஒன்று அமைத்து இப்பொழுது அந்த தீர்வு காணப்படுகிறது. வெகு விரைவில் நம்முடைய முதலமைச்சர் நினைத்ததை முடிப்பவர். அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற முயற்சி. அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள மக்கள் ஒட்டுமொத்தமும் இந்தியா கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைய வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோம். குடியுரிமையை பெற்றுத் சேருவதற்கு நாம் தமிழக அரசு அனுமதி வழங்குகிறோம். வேளாண்மை துறை கல்லூரியில் சேருவதற்கு அனுமதி வழங்குகிறோம். மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு தான் சட்ட சிக்கல் இருக்கிறது. அதை மிக விரைவில் ஆட்சி மாற்றத்துக்கு மத்தியில் பிறகு அந்த நீட் தேர்வு என்பதை அந்த அரணை அகற்றிவிட்டு அந்த அரக்கத்தை அகற்றிவிட்டு அதில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு விடுவு காலம் வருகின்ற நேரத்தில் நம்மோடு இருக்கின்ற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு விடுவு காலம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தர் வந்து அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு முடிவுகள் ஏற்படும். சிஐஏ சட்டத்தால் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவது சிக்கல் ஏற்படும் இலங்கை தமிழர்களுக்கு. இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி நாங்களுடைய கோரிக்கை. அதில் தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற இதில் நாட்டில் உள்ளவர்கள் உள்ள பிரச்சனையை அது இந்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி சார். நன்றி சார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.